அவை முன்னவர் உங்களுக்கு ஒரு கோரிக்கை ஒரு ஆப்ளிகேஷன் இது ஒன்றும் இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடன் தள்ளுபடியில் நகை கடனும் சேர்த்து வருமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அது என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல. ஒன்று. அடுத்தது, அறிவிச்சிருக்கிறதுல உண்டா இல்லையாங்கிறத நம்ம கூட்டுறவுத்துறை அமைச்சர்கிட்ட தானே கேட்க முடியும். நம்ம விட்டு நகை அவங்கள்ட்ட தானே இருக்குது கூட்டுறவுத்துறையில். நீங்கள் இது மாதிரி குறுக்கா பேசி கன்ஃபியூஸ் பண்ணி விட்றாதீங்க. என்ன முடிச்சிருக்கு, வாங்க முடிங்க. நீங்கள் இது வரைக்கும் கொடுத்தது 16.9 கோடி, அதாவது 10% இன்னும் நீங்கள் கொண்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அடுத்தது ஒரு 25% கொடுத்துருந்தீங்கன்னா சரியாக இருந்திருக்கும். இப்போ இன்னும் ஒரு 10-15% நிற்கிறீங்க, அதை பார்த்துங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, கால்நடை வளர்ப்புக்கு நாங்கள் கொடுத்த கடன் ஒரு 24-25 2645 கோடி ரூபா நாங்கள் கடன் கொடுத்துருக்குறோம். ஆனால் நீங்கள் 245.3 கோடி ரூபா நீங்கள் கடன் கொடுத்துருக்கீங்க. அது 10%க்கு குறைவான ஒரு நிலையில் இருக்குது. அதனால் அதையும் நீங்கள் தயவுசெய்து பரிசீலனை பண்ணணும். நகைக்கடன் தள்ளுபடி நாங்கள் கொடுத்துருக்குறோம், நீங்கள் இது வரைக்கும் அறிவிக்கலை. இப்போ இந்த கடன் தள்ளுபடி அறிவிப்பில் நகை கடன்கிறது தள்ளுபடியில் உண்டா இல்லையா அது என்னங்கிறது எங்களுக்கு சரியாக தெரியல. அவை முன்னவருக்கு, மாண்புமிகு அவை முன்னவர்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். கவனிக்கவே இல்லை. அவை முன்னவர் உங்களுக்கு ஒரு கோரிக்கை, ஒரு ஆப்ளிகேஷன் இது ஒன்றும் இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடன் தள்ளுபடியில் நகை கடனும் சேர்த்து வருமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அது என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல. ஒன்று. அடுத்தது, அறிவிச்சிருக்கிறதுல உண்டா இல்லையாங்கிறத நம்ம கூட்டுறவுத்துறை அமைச்சர்கிட்ட தானே கேட்க முடியும். நம்ம விட்டு நகை அவங்கள்ட்ட தானே இருக்குது கூட்டுறவுத்துறையில். நீங்கள் இது மாதிரி குறுக்கா பேசி கன்ஃபியூஸ் பண்ணி விட்றாதீங்க. என்ன முடிச்சிருக்கு, வாங்க முடிங்க.